ஹாய். இன்னைக்கு நாம எங்க போறோம்னா பிலால் பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்கு போரூர்லேருந்து மவுண்ட் ரோடு எல்ஐசி கிட்ட போய் சாப்பிட போறோம். ஸோ அதுக்கு பிறகு ஆலந்தூர்ல காரை போட்டுட்டு மெட்ரோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இன்னும் பஸ்ஸில் போனதில்லை. ஸோ அதனால அதெல்லாமே இவனுக்கு எப்படி இருக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்போ போகிறோம். பட் இப்போ மழை தூறுது. ஸோ பீச்சுக்கு போகங்காட்டியோ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் பிலால் போய் பன் பட்டர் ஜாம் அப்புறம் டீ அது சாப்பிட்றோம் கண்டிப்பாக. ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். கிளம்பலாமா? ஆலந்தூர் மெட்ரோ கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் ஃபுல்லே நம்ம கெஞ்சி கேட்டு ஒரே ஒரு காரை நிறுத்துறதுக்கு இடம் தேடிட்டோம். நம்மளாம் யார் பெரிய ஆள் இல்லை. சரி வாங்க மெட்ரோவில் போக டிக்கெட் எடுத்துட்டு அப்படி கிளம்பலாம். போல மாட்டிடி. எவ்வளோ பேரு மேல போறாங்க, எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. இவ்வளோ பேரா போவாங்க. சரி நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்றோம். ட்ரெயின் வரட்டும். ஸோ நாங்கள் எல்ஐசி வந்தாச்சு. இப்போ நடந்து போய் அதில் பட்டர் ஜாம் பட்டர் பன் சாப்பிட போகிறோம். கடை பேரை மறுபடியும் சொல்கிறேன். ரோட் பிலாலுக்கு வந்தாச்சு. வெளியில நல்லா மழையா இருக்கு. அதனால உள்ள ஆர்டர் எடுத்து கொண்டு வந்துறாங்க. நாங்க கீமா மட்டன் சமோசாவும் பன் பட்டர் ஜாமும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்க பிரியாணி சாப்பிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம வெளியில போயிட்டு பீச்சுக்கு போறோமா இல்லையான்னு தெரியல. சரி பார்க்கலாம். டிங் டாங். நம்மளுக்கு பன் பட்டர் ஜாமும் கீமா சமோசாவும் அதுக்கு ஒரு சட்னியும் வந்திருக்கு. ஸோ பன் பட்டர் ஜாம் நல்லா சாஃப்டா இருக்கு. மட்டும் தெரியல, மேபி ஜாம் மறைச்சிட்டு இருக்கு போல. ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடும்போது பட்டரோட டேஸ்ட் நல்லா வருது. ஜாம் கரெக்டான அளவு போட்டிருக்காங்க. மேபி தயாரிக்கிற ஜாம் நினைக்கிறேன். சுகர் ரொம்ப கரெக்டா இருக்கு. கீமா சமோசா, மட்டன் கீமா சமோசா சாப்பிட்டு வச்சு சொல்லுங்க. என்ன டேஸ்ட்? மட்டன் டேஸ்ட்டு சமோசாவோட மிக்ஸ் பண்ணா நல்லா காரமாக இருக்கு. டேஸ்டியாக இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டடா அவரு சொல்லிட்டாரு. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் இடியாப்பம் மட்டன் பாய போட்டிருக்காங்க. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமா. பார்ப்போம். பீச்சுக்கு போகிறோமா இல்லைன்னு தெரியல, ஆனால் சாப்பிடுவோம். பார்க்கலாம்.
நல்ல ஒரு சாய் வந்திருக்கு. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இது வந்து எனக்கான டீ இல்லை, சுகர் கம்மியா இருக்கனால எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் டீ பயங்கர ஸ்ட்ராங். சுகர் கரெக்டா இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. பிலால்லேருந்து கிளம்பி ஓலோ ஆட்டோல பீச்சுக்கு போறோம். நாங்க பஸ்ல போல, ஏன்னா மழையா இருக்கு, இன்னொன்னு பீக் ஹவர்ஸாவும் இருக்கு, கூட்டமா இருக்கு, அதனால போக முடியல. நாங்க வந்து ஓலோ ஆட்டோல தான் போக போறோம். போயிட்டு வேற இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஆட்டோல வந்தோம் நாங்க. 88 rupees ஆச்சு. மெரினா பீச் அண்ணா சதுக்கம் கிட்ட வந்திருக்கோம். இந்த சப்வேக்குள்ள போய் பீச்சில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வேற எங்கேயாவது போக போறோம். இது வந்து டாக்டர் ஜெயலலிதா அவங்களோட முன்னாள் சிஎம் அவங்களோட அது என்னது சொல்லணும், அது மணி மண்டபமா அது அது இருக்கு. ஆக்சுவலா எம்ஜிஆர் அவங்களோடத பார்த்துருக்கேன். பட் ஜெயலலிதா அவங்களோடத இப்போதான் எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அப்படியே நாங்க பார்த்துட்டு பார்க்கணும்னு ஆசை, போக போறேன். பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவங்களோட மணிமண்டபம் இது. ஸோ இங்கே தான் அவங்கள புதைச்சும் போது உங்கள் கையில் வாட்ச் கட்டியிருந்தாங்களா, அதோட வாட்ச் டிக் 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 சத்தம் கேட்குதுமா. எங்கேயாவது கேப் கிடைச்சா உள்ளே போய் பார்க்கலாம். பட் இப்போவும் அவங்கள வந்து கும்பிடுறாங்க ஆப்போசிட்ல. இந்த மணி மண்டபத்தை எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை. அது எதுக்குன்னு சொல்ல தெரியல. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். தெரியல, அது வந்து நான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க இறந்தப்போ நான் பார்த்ததுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் ஓவர் ஃபீலிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா வந்து லோக்கல் பஸ்ல கூட்டிட்டு வந்திருக்கோம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டு ஸ்டாப்பிங் இப்பதான் இறங்கி இருக்கோம். ஏறி இருக்கோம். இது எப்படி இருக்கு உனக்கு? சில சமயம் பயங்கர கிரௌடா இருக்கும். ஏதாவது உனக்கு உட்கார இடம் கிடைச்சிருக்குல்ல, பயங்கர கிரௌடா இருக்கும். மேல கம்பியை புடிச்சிட்டு தான் நிக்கணும். அது டேட் பிடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி கம்பியை பிடிச்சிட்டு தான் நிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லிட்டே ரொம்ப டாட்டா பாடிக்கும், அவங்க முடியாது. பாவுக்குலாம் கஷ்டமா இருக்கும் ஆபீஸ் போகும்போது. நாட்டுக்கு தேவையில்லை, உனக்கு ஓகேவா? நாட்டுக்கு தேவையில்லை. புரியல. நாட்டுக்கு தேவையில்லை. ஏன் நீங்க பஸ்ல எல்லாம் போக மாட்டீங்களா? வீடு அப்படி நேரா ஃபாரின் போயிடுவீங்க படிச்சுட்டு? பிச்சு கூட பிச்சு இந்தியால தான் இருக்கிறோம். சரி, ஓகே. நம்ம எந்த ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். நாங்க 3 டிக்கெட் எடுத்தோமா, அப்புறமா பார்த்தா கண்டக்டர் சொல்லிட்டாரு லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃப்ரீங்க, ஒரு வழியா கவர்மெண்ட் கொடுத்த ஒரு சலுகையை நாங்க யூஸ் பண்ணிட்டோம். உண்மையா ஹாப்பியா இருக்கு, ஃப்ரீயா வர்றது. ஃபைனலி ட்ரிப்ளிக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த மசூதி பக்கத்தில் ஃபிர்தோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ என்னோட வீட்டுக்காரோட ஏரியா இது. இந்த ஏரியாவில் அவர் பேர் சொன்னால் எல்லாருமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய பிஸ்தா, அவ்வளோ பெரிய பாதாம். ஸோ அதனால யாரும் ஏதாச்சும் வேணும்னா இங்கே டிஜே அப்படின்ற ஒரு பேரை மட்டும் சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும்.
ஸோ உள்ளேயும் போய் அப்படிதான் போய் காலை வச்ச உடனே எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? எல்லாம் ஃப்ரீ தான். சரி வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன் வாங்க. இது சிக்கன்லேயே காளி மிர்ச்சாங்க. இது வந்து சிக்கன் டிக்கா. எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துல தீர்ந்து போயிடும்ன்றனால இப்பயே எடுத்துட்டேன். ஏன்னா இன்னும் ரொட்டி, கிரேவி, பிரியாணி எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ காமிக்கும் போது வெறும் பிளேட்டோ இல்லை கொஞ்சமாக தான் காமிக்க முடியும். ஏன்னா சார் கேட்குற பசிக்கு யார் எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுவார். அதனால சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டீங்க இல்லை வேணும்னா சரி ஓகே. பிரியாணிலாம் வரட்ட காமிக்கிறேன் முடிஞ்சா. இது 4 இது பேர் என்ன? பரோட்டா, கோதுமை பரோட்டா கொண்டு வந்திருக்காங்க. முர்க் மசாலா, கிரேவி. சார் புகுந்து விளையாடுறாரு. பிரியாணி இன்னும் வரல. ஸோ பிரியாணியும் வந்து விட்டது. இது வந்து ரைத்தா நினைக்கிறேன். இது வந்து அந்த கத்திரிக்காய் இல்லை, ஏதோ அந்த பிரியாணிக்கு வைப்பாங்கல்ல. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பிரியாணி மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முட்டை ஏன் குட்டியாயிடுச்சுன்னு தான் தெரியல. முட்டை அவ்வளோ குட்டியா இருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிறைய ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட முடியல. நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகும்போதே ஏதாவது நடக்கலாம். ஐ மீன் ஏதாவது ஜாலியாக நடக்கலாம். பட் இனிமேல் எடுக்கிற மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு. ஸோ ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.